அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிமுடைய நாவு இந்த மூணுல ஏதாவது ஒன்றை தவிர நாலாவதுல இருக்கக்கூடாது. ஒன்று கற்பது, கற்றுக் கொடுப்பது, அல்லது அல்லாஹ்வுடைய வல்லமைகளை சிந்திக்கிறது. இந்த ரெண்டும் இல்லைன்னு சொன்னா திக்ரு தான். நல்லவர்கள் அப்படிதான் ஹதீஸ் பாடம் நடத்துவாங்க, ஒரு சின்ன கேப்பு கிடைச்சா திக்ரு செய்வாங்க. இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் ஹதீஸ் கலை அறிஞர், அவங்க கனவுக்கு விளக்கம் சொல்வதில் வல்லுனர் அவர்கள். அவங்கள பத்தி சொன்னாங்க, பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க, பாடத்தை நிறுத்தி கொஞ்ச நேரம் ஏதாவது சின்ன கேப் இடைவெளி விடுவோம் இல்லையா, சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. அவங்க மாணவர் சொல்றாங்க, இந்த திக்ர காதுல நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம், நாங்க இடையில பேசுவோம், மற்ற வேலைகளை செய்வோம். ஆனா எங்களுடைய ஆசிரியர் ஹதீஸ நடத்துகிற நேரம் அல்லாத மற்ற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் இதை தவிர அவங்கள்ட்ட இருந்து எதுவுமே வராது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி சொல்லுவாங்க, கடல்ல உள்ள மீன்கள் கூட கொஞ்ச நேரம் திக்ரு செய்யாமல் இரவில் தூங்கிவிடும், தவளைகள் கூட கொஞ்ச நேரம் கத்தாமல் இருந்து விடும். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திக்ரு செய்யாமல் இருந்தது கிடையாது. கிணத்துல எப்போ அவங்க போடப்பட்டாங்களோ அப்ப இருந்து ஆரம்பிச்சாங்க திக்ர. அந்த திக்ர் தான் அவங்கள காப்பாத்துச்சு. ஹதீஸ்ல வருது, யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த திக்ர விடல்ல, எல்லா சோதனையிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பரக்கத் இல்லாமை, உடல் ரீதியான நோய்கள், மன நெருக்கடிகள், ஆட்சியாளர்கள் தொல்லைகள், இதெல்லாம் முஸ்லிம்கள் திக்ரை விட்டும் தூரமா இருக்கிறோம். நம்ம என்ன தொழுகிறோம்? கடமையான தொழுகையை தொழக்கூடியவர்களும் கம்மி. அதுல எவ்வளவு உள்ளச்சத்தோடு தொழுகிறோம் யோசிச்சு பாருங்க. திக்ர் செஞ்சாதான் தொழுகையில இன்பம் கிடைக்கும், திக்ர் செஞ்சாதான் நோன்புல இன்பம் கிடைக்கும். நம்முடைய வணக்கங்கள் அனைத்திலுமான இன்பத்தை பெறதான் திக்ர் செய்யுங்க. அதனாலதான் அல்லாஹ் உதுக்குருல்லாஹ் திக்ரன் கஸீரா, அந்த திக்ர்ல முதன்மையானது குர்ஆன், குர்ஆனும் திக்ர் தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வாங்க. எவ்வளவு எவ்வளவு திக்ர்கள், எவ்வளவு அழகான இஸ்திக்பார்கள். இஸ்திக்பார்ல ஒரு இஸ்திக்பாருக்கு பெருமானார் பேர் வைப்பாங்க சையதுல் இஸ்திக்பார். இது எல்லா இஸ்திக்பாருக்கும் தலைவர், இதான் அமீர். வாரத்துல ஜும்மா, வார நாட்களுக்கு அமீரா இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைமை இருக்குது இல்லையா. இஸ்திக்பார்கள்ல ஒரு இஸ்திக்பார் சையதுல் இஸ்திக்பார். இரவுல அதை போதுனீங்கன்னா காலையில எழுந்திருக்கும் போது மௌத் ஆயிட்டாரா நேரா சொர்க்கம் போவாரு, காலையில ஓதுனாரா மாலையில இல்ல சொர்க்கம் போயிடுவார். அந்த மாதிரி சின்ன திக்ர்களும் இருக்குது, பெரிய திக்ர்களும் இருக்கு. காலையிலிருந்து மாலை வரைக்குமான உத்தரவாதம். அந்த சையதுல் இஸ்திக்பாருடைய ஆரம்பம் தான் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த் ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅத்துன் ஆரம்பிக்கிற திக்ர். அருமையானவர்களே, அறிஞர்களிடமிருந்து அழகான திக்ர்களை கற்றுக்கொள்ளுங்க, திக்ர்களை எழுதி கேளுங்க, திக்ர்களை காலை மாலை அதிகம் செய்யுங்க. இல்லாமல் அல்லாஹ் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் நமக்கு நிம்மதியை தருவான் இல்லையா. ஒரு பக்கம் அமெரிக்கால நடந்த சோதனைகள், அதை பற்றி உலகம் பேசுது. இன்னொரு பக்கம் இஸ்லாமிய உலகுக்கு பல நல்ல செய்திகள் அல்லாஹுடைய அருளால் வந்து கொண்டும் இருக்கு. இந்த ரமதான் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்கள் எல்லோருக்குமே பிரச்சனைகள் இல்லாத ரமதானாக இருக்கும் என்று நாம் நம்பிக்கை வைக்கிறோம். சிரியாவில் ஒரு பெரிய கொடுங்கோலா இருந்தால் 50 வருஷம், அவன் ஷியா பிரிவை சார்ந்தவன். அந்த நாட்டு மக்களுக்கு அவன் கொடுத்த சித்திரவதைக்கு அளவே கிடையாது, அவ்வளவு கொடுமைகள். அந்த நாட்டிலிருந்து மக்கள் மட்டுமல்ல, உலமாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க வேற ஊர்களுக்கு. சிரியா அறிஞர்களுடைய நகரம், பெரும் பெரும் அறிஞர்கள் வாழ்ந்த ஊர். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் அவன் நாட்டை விட்டு ஓடி போயிட்டான். எல்லா மக்களும் அங்கே திரும்புகிறாங்க, உலமாக்களும் அந்த நாட்டுக்கு திரும்பி வர்றாங்க. ஒரு உம்மத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சுப செய்தி, சிரியா இன்றைக்கு அது வலம் செய்யப்பட்ட ஒரு நகரம். அல்லாவே பாரக்னா ஹவுலஹுங்கிறான். பைத்துல் முக்தஸ்லாம் சிரியாவை சார்ந்தது தான். அதை இன்னைக்கு கூறு போட்டு பிரிச்சுட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் இந்த ஷாமை பற்றி சொல்லுவானோ பரக்கத்து செய்யப்பட்ட பூமின்னு தான் சொல்லுவான். அது ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய கிருபையில் அங்குள்ள முஸ்லிம்கள் வளமாக இப்போ இருக்கிறாங்க. இன்னொன்று கஸ்தால நிறுத்தப்பட்ட ஒரு போர் நிறுத்தம் இல்லையா, அந்த நகரத்தையே அழிச்சு நாசமாக்கிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் போர் நிறுத்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி. அந்த மக்கள் இனிமேலாவது வளமான வாழ்க்கையை வாழட்டும். அல்லாஹ் அவங்களுடைய நெருக்கடிகள் கஷ்டங்களை எல்லாம் துடைத்து இழந்த வீடுகளை எல்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் பன்மடங்காக திருப்பி கொடுப்பானாக. எல்லா முஸ்லிம்களுக்கும் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் தருவானாக. வரக்கூடிய ரமதானை எல்லா முஸ்லிம்களுக்கும்
ஆரோக்கியத்தோடு நல்லறங்கள் ஏராளமாக செய்யக்கூடிய தௌஃபீகோடு அடைய செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.